ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் இந்த விலாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், இன்றைக்கி வந்து ஒரு 2 டிஷ் வந்து நான் சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா வந்து ரேபிட் கிட்லாம் வந்து ஸ்கூல்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரேபிட் கிட் வாங்குறதுக்காக முந்தின நாள் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன், ரேபிட் கிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டெய்லியும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கிட்டு வந்து ரிப்போர்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கோவிட் இருக்கிறதுனால அந்த ரேபிட் கிட் நம்ம வெளியில் காசு கொடுத்து நம்ம வாங்கி நம்ம அப்படி சப்மிட் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறனால இவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேபிட் கிட் வந்து நான் முந்தின நாள் வந்து வாங்க வந்திருக்கேன் ஸ்கூலுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பொடி இட்லி தான் நான் வந்து பண்ணி டிஃபன் பாக்ஸில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொடி இட்லிக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பொடி இட்லி நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை ஆகாது, அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பொடி இட்லி வந்து வீக்லி ட்வைஸாவது நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு பொடி இட்லி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இட்லி வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் வந்து நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்பூனில் வந்து நான் இட்லி பேட்டரை வந்து நான் வந்து ஃபில் பண்ணி நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். மினி இட்லி வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபோக்கோ ஏதாவது ஸ்பூன்லேயோ நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருவேன். மார்னிங் எங்களுக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறனால வந்து ஈஸியாக வந்து ஒரு குருமா தான் நான் வந்து வைக்க போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஈஸியாக மெத்தடில் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை வந்து நல்லா மெலிசாக வந்து நீளமாக நாம் வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம்.
ஆனியன் தக்காளியெல்லாம் வந்து நான் அரிஞ்சு வச்சுட்டேன். 2 ஆனியனும் 1 தக்காளியும் நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து தவா வந்து வச்சு அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஆனியன் போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி மட்டும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணி இது நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து தேங்காய் வந்து அதில் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு அதில் வந்து துருவன தேங்காய் இருந்தால் நீங்கள் துருவன தேங்காய் போட்டுக்கலாம். இங்கே வந்து திருவன தேங்காய் கிடைக்காது, ட்ரை கோகோனட் தான் இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் அதை வந்து தண்ணியில் நான் ஊற வச்சு அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயிலேயே பார்த்தீங்கன்னா 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து பொட்டுக்கல்லையும் நான் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ப்ளஸ் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் நான் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்து 1 டம்ளர் தண்ணியும் நான் வந்து ஆட் பண்ணி இதை மூடி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிட போகிறேன். இப்போ மிக்சியில் வந்து அந்த தேங்காய் நம்ம போட்டுள்ள மசாலா இதெல்லாம் வந்து நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அதில் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அரைச்சி ஊற்றுனதெல்லாம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது வந்து நல்லா கொதிக்கிற அளவு வச்சிடறேன். இட்லி பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு வந்து ஆறிடுச்சு. நம்ம இந்த பேனில் வந்து இட்லி செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும், ஷேப்பும் வந்து நல்லா வரும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் கையில் அதெல்லாம் எடுத்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். மினி இட்லியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமாவும் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரஷ்வந்தையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸ்கூலுக்கு. ஸோ அவனுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ தோசையும் அந்த குருமாவும் வந்து தொட்டுக்கறக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சீக்கிரமும் செய்யலாம். நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
தேங்காய் இல்லைன்னா இதில் தேங்காய் ஆட் பண்ணாமையும் நீங்கள் வந்து இந்த குருமா வைக்கலாம். ஆனால் வந்து பொட்டுக்கல்லையை மட்டும் லைட்டாக வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி, பொட்டுக்கல்லை மாவாக அரைச்சி தண்ணியில் கரைச்சி நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரஸ்வந்துக்கு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொடி இட்லி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். பொடி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இது வந்து போட்டுட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து அதை பொரியிற அளவு வந்து வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து எண்ணெயிலேயே வந்து நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் வந்து பொடி வந்து வீட்லேயே அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, இட்லி பொடி, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து கருக விடக்கூடாது பொடியை. அது லைட்டாக பொடி வந்து கலர் மாறும்போது நம்ம அந்த இட்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மினி இட்லி, அதை வந்து அதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி. நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து ட்ரை ஆகாது ஈஸியாக. நம்ம வெறும் இட்லி மட்டும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ட்ரை ஆகாது. டிஃபன் பாக்ஸில் வந்து பொடி இட்லியோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, இப்போ கொஞ்சம் குருமாவும் வந்து ஊற்றி நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரஷ்வந்தும் வந்து ரெடி ஆகிட்டான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரஷ்வந்தை வந்து விடுறதுக்காக தான் இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ டெய்லியும் வந்து ரஷ்வந்த் வந்து நான் தான் வந்து போய் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஸோ நடந்தே கொண்டு போய் விட்டுறலாம். ரஷ்வந்த் ஸ்கூலில் விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனிஷ்காவும் என் கூட வந்து வந்தா. இப்போ நாங்கள் ஸ்கூலில் விட்டுட்டு அகெயின் வீட்டுக்கு வந்து நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.